ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராமா பார்த்திங்கன்னா வாரத்தில் வெள்ளி சனி மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். வாரத்துக்கு 2 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த எபிசோட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா காப்பிரைட் கொடுத்துட்டாங்க, வீடியோவும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரே நாளில் எல்லா வீடியோவுமே பிளாக் பண்ணிட்டாங்க, 6th எபிசோடை தவிர. ஸோ அதனால் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவாக நான் எடிட் பண்ணி செகண்ட் சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சேனலில் போயிட்டு பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ட்ராமாவோட லென்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ டியூரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக போகுது பேசுகிறதுக்கு. ஸோ ரொம்ப பெருசாகவும் வீடியோ எடிட் பண்ணி போடவும் முடியாது. அதனால் இதை பார்ட் வைஸாக நான் போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். சரி, வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கை தான் காட்டுறாங்க. அதுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த இன்ஹா, அப்புறம் இன்ஹாவோட தம்பி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி காரில் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக தான் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அந்த டைமு ஒரு லாரி பார்த்திங்கன்னா அந்த காரை அடித்து தூக்கிடுது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்துடுது. அந்த இன்ஹாவையும் அவங்க தம்பியும் மட்டும் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறானுங்க. ஹீரோயினையும் அந்த லேடியும் பார்த்திங்கன்னா அவங்க டச் கூட பண்ணல, விட்டுட்டு போயிடுறானுங்க. ஸோ இவ பார்த்திங்கன்னா கத்துறா, நானும் தான் இருக்கேன், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா தூரமாக நின்று பார்த்துட்ருக்கா. இல்லை, நீ இன்னும் சத்தமாக பேசு 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 அப்படின்னு அவளும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்புன்னு கத்துறா. இதுக்கப்புறமா அவளை பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க, உன்னோட பிரதர் செத்து போயிட்டான், இன்ஹாக்கு பேச முடியாமல் காது கேட்க முடியாமல் போயிடுச்சு, நீ மட்டும் ஏன் நல்லா இருக்க, அதனால நீ இதுக்கப்புறம் பேசவே கூடாது, நீ இந்த வாய்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ண அப்படின்ட்டு. அந்த இடத்துலையும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு நீ ஒத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் சின்ன வயசில் அவள் சரின்னு தானே சொல்லியிருந்திருப்பா, என் லைஃப் இந்த மாதிரி ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீஜோ அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இவனும் அப்படியே திரும்பி பார்த்தா ஃபேஸில் பார்த்தீங்கன்னா யாரோ லைட் அடிக்கிற மாதிரிலாம் தெரியுது. ஆக்சுவலாக இவ அந்த காட்டுப்பகுதியில் அடிபட்டு கிடக்கல. இதை எல்லாத்தையுமே அவள் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறா. அந்த டைம் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேருந்து ஹீஜுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துட்றான். அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுறா. எல்லா சிச்சுவேஷன்லேயுமே நீ தான் எனக்காக நின்றுருக்க. சின்ன வயசில் யாருமே என்னை சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க, கேர் பண்ண மாட்டாங்க. அதை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி நீ தான் என்னை கேர் பண்ணுவ அப்படின்னு. ஹீரோ அந்த சின்ன வயசில் ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பான்ல, அந்த விஷயங்கள், அப்புறம் அந்த நாய்கிட்டேருந்து காப்பாற்றிருப்பானே, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நான் யார்கிட்டையுமே கேட்டதும் கிடையாது, கத்துனதும் கிடையாது. ஆனால் நீ மட்டும்தான் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண. அன்னைக்கு ஒரு நாள் கூட என்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எனக்கும் தான் உன்னை பிடிக்கும், ஆனால் என்னால் வாயை திறந்து சொல்ல முடியலை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே பின்னாடி தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கான் அந்த காட்டுப்பகுதியிலேருந்து. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவள் யோசிச்சு பார்த்து கண்ணெல்லாம் அப்படியே கண்ணீராக வந்துட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டான் போல். ஸோ அவளோட கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கண் முழிக்கிறா. நீ ஓகேவா ஹீஜு, இரு நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து எந்திரிக்கும் போது இவ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டு இல்லை போகாத, என்னை விட்டு போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வாயை திறந்து சொல்கிறா. இதை கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி அழுகையா, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீ ஓகே தானே, சரி நான் போகலை, நான் எங்கேயுமே போகலை ஹீஜோ அப்படின்ட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அழுதுட்டுருக்கான். அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இவனை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவர்கிட்ட அவங்க பிஏ சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஹீரோ ஹைக்கிங் போன இடத்துல ஒரு பர்சன் மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்களாம், டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுறாங்களாம் அவங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. இதை கேட்டவுடனே இவர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா ஹீரோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டானே, இப்போ என்ன பண்ணுறது, அவங்க ஒழுங்காக போக மாட்டாங்களாடா, குடிச்சிட்டாடா போனாங்க, ஏன்டா அப்படி கீழே விழுந்து ஏன் அவையே வாங்குறாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. அப்போது இந்த பிஏ சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை இது ஆக்சிடென்ட் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க வேணுக்குனுமே கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருந்தா அந்த பர்சனை அப்படின்னு. இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது,
நீங்க ஏன் இந்த விஷயங்கள உங்களோட ஃப்ரேம்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றான். அடடா இது நல்ல பிளானா இருக்கே, சரி ஓகே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே 1008 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. நான் வந்துட்டு பேசிட்டேன், அந்த விஷயங்களை அவன் கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறானே தெரியலையே. நான் காட்டில் சிக்கி இருக்கும்போது அவன் ஃபோனில் வந்துட்டு 406 பேசுகிற மாதிரியே பேசினான்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து பேகுக்குள்ளே இருக்கு, அதை எடுத்து அவளை யூஸ் பண்ண சொல்ல அப்படி இப்படின்னு. அவன் அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவன் ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டானா? ஆனால் ஏன் நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல? ஒருவேளை நான் பேஷண்ட்டாக இருக்கிறனால கேட்கலையோ? திரும்பவும் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறேன். அதாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு சொல்லிட்டு இருக்கான். என் கூடவே இருந்து என்னை நீ முட்டாளாக்கிட்டீல ஹீஜு. இல்லை 406 நீ செத்தடி, மரியாதையே வீட்டை விட்டு வெளியே போயிரு. அப்புறம் என்னை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீ வந்துட்டு பெனாலிட்டியாக எனக்கு வந்து 2 பில்லியன் அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. போச்சு, கண்டிப்பாக ஹீரோ இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆமாம், அந்த ஃபோன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஸோ அப்படியே அந்த பிஏவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஏதாவது க்ளூ கிடச்சதா அப்படின்னு. நான் எல்லா ஃபுட்டேஜுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே சந்தேகமாக தெரியல. அப்போ ஏதாவது விட்னஸ்ஸு? நான் அந்த பீப்புள் எல்லாத்தையுமே விசாரித்தேன். அன்னைக்கு ரொம்பவே க்ரௌடாக இருந்ததுனால யாருக்குமே எதுவுமே தெரியல, பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க. சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? நாங்களுமே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம். அந்த ஃபோனில் வந்துட்டு ஹேக்கிங்க்கான ஒரு கோடு இருந்தது. அந்த கோடு இருந்தது அப்படின்னா அவங்களோட லொக்கேஷனை ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, அந்த ஃபோனோட கனெக்ட் ஆகிருக்க மற்ற டிவைஸ், அதாவது ப்ளூடூத்தில் வந்துட்டு காரெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்கள்ல, அப்போனா காரையுமே வந்துட்டு ஹேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, அந்த பர்சனை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஹேக்கிங் கோடை விட்டுட்டு போயிருக்கான்ல அப்படின்னு. அந்த பர்சனை கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். நான் சீக்கிரமாக இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க எந்த ஃபோனை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரில. ஹீஜுவோட ஃபோனை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை அவள் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பேசுவாள்ல அந்த ஃபோனை பற்றி பேசுகிறாங்களான்னு தெரில. ஆனால் 2 ஃபோனுமே பார்த்தீங்கன்னா அந்த கவருக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்தீங்கன்னா அவளோட ரூம்குள்ளே தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட பேக் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஸோ சொல்கிறான், நீங்கள் போங்க, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த நர்ஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி பீதியாக தான் இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா வரான். என்ன வாயை இறுக்கமாக மூடிட்டு உட்காந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் திரும்பவும் பேச மாட்டியோ அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே தூக்கிட்டு பெட்டில் கொண்டு வந்து படுக்க வச்சுட்ருக்கான். அந்த ஸ்லிப்பர்லலாம் கழட்டி விடுறான். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா, என்னடா இவன் ரொம்ப நல்ல விதமாக நம்மக்கிட்ட நடந்துக்கிறானே அப்படின்னு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், எல்லாமே ஓகே தான், நீ பேசுவ அப்படின்ற விஷயங்கள் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு. இவள் ஒரு மாதிரி பார்க்குறாளா, நீ நினச்சதை விட உன்னை பற்றி எனக்கு அதிகமாகவே தெரியும், அந்த 406 அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவன் பார்த்தீங்கன்னா பீதி ஆயிடுறா. போச்சுடா, எல்லாத்தையுமே இவன் கண்டுபிடிச்சிட்டான் போலையே அப்படின்னு. அந்த 406 தான் உன்னோட லொக்கேஷனை வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணா. அவன் தான் மேபி உன்னை கீழே தள்ளி விட்டுருப்பான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த 406 பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டுருவேன். எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கொடூரமாக பேசுகிறானா. அவளுக்கு அள்ளு விட்டுருது. அத்தாடி என்ன இந்த மாதிரி பேசுகிறானே, நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு இவ ரெடி ஆகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறான். அங்கே பாரு அப்படின்னு. இவனும் அப்படியே திரும்பி பார்க்குறா. நீ வந்துட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நான் உங்ககிட்ட நிறைய கொஸ்டினை வந்துட்டு கேட்டுட்டேன். இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க விரும்பலை. ஸோ நீ நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கரலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபோன் எடுத்து கொடுக்குறான். உன்னோட பழைய ஃபோன் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு, அதனால் இந்த ஃபோனை யூஸ் பண்ண அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா மண்டையை ஆட்டுறாளா, வாயை திறந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக தான் வருது. சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கானா. இதுக்கப்புறம் இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த பேக்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோன் இங்கே இருக்குது. அப்போ ஹீரோ வந்து இந்த ஃபோனை நோட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. இவள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருந்திருப்பாள், நீ ஹீஜுவை விட்டுட்டு போயிரு, ஏன்னா நீ அவளை லவ் பண்ணி கல்யாணமே பண்ண கிடையாது, ஒரு ஹாஸ்டேஜாக தானே கூட்டு வந்திருக்க, நீ அவளை விட்டுரு, டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு அவளை விட்டு கொடுக்காமையே பேசிகிட்டு இருந்திருப்பான்ல, என்னால் அவளெல்லாம் விட முடியாது, டிவோர்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. இதுக்கப்புறமா ஹீஜுவோட அம்மாவை காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பார்லருக்கு வந்து மசாஜ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுமே இங்கே தான் வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. அவள் வந்திருக்காளா அப்படின்ட்டு இந்தம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு.
என்னம்மா நான் சொல்லும் போதெல்லாம் நீ வரவே மாட்ட. ஆனா இப்ப வந்திருக்க. ஹீரோ உன்னை ரொம்பவே கேர் பண்ற மாதிரி தெரியுது. உங்க 2 பேத்துக்குள்ள என்ன சீக்ரெட் இருக்கு? எந்திரடி அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு உட்கார வைக்கிது. நான் தான் சொன்னேன்ல, பசங்களோட வீக்னஸ் எல்லாமே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது, மூஞ்சில போட்டிருக்க அந்த மாஸ்க பார்த்தீங்கன்னா எடுக்கிறாப்புல. அங்க இருக்கிறது இங்க. அவள பார்த்தோன்னே அவ ஷாக் ஆயிடுறா. "அடி நீயா? நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு. என்ன ஷாக்கிங்கா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றேன். அந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவங்க பிஏ வந்து கால் பண்றான். என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது நியூஸை பாருங்க அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட்டா இருக்கிறனால தான் என் பையனை வந்து அட்டாக் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நான் இதை சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு. ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. சரி, ஹீரோவை தான் அட்டாக் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அவனுக்கு ஏன் காயம் எதுவுமே ஆகலை அப்படின்னு. அது அன்ஃபார்ச்சுனேட்டா அவனுக்கு காயம் ஆகாம தப்பிச்சுட்டான். அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு. என் பையனுக்கு ஏதோ அடிபடலை. ஆனால் ஒரு பர்சன் வந்து கீழே விழுந்திருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்கிறது? நான் வந்து என் மனசார வருந்துறேன். இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு. வெறும் காலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டே இருக்கு. உங்களுக்கும் ஹீரோவோட அப்பாவுக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? அவர் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாரு? ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா? அப்படி இப்படின்ட்டு. அந்த கண்ணாடிக்காரர் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்டா ஒரு பர்சன் வந்து அடிபட்டு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. அந்த பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா? அதை தான் கேட்பீங்களா அப்படின்ட்டு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன் காலோட லைனும் பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வயரை பிடுங்கிட்டான் போல. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் சால்வ் பண்ணணும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணுங்க. நாளைக்கு வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த கண்ணாடிக்காரன் வந்து சொல்றான், நம்ம ஏன் சார் இன்னைக்கு பண்ணக்கூடாது? இல்லை இன்னைக்கே நம்ம அந்த விஷயங்களை நம்ம சொல்றோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த அளவுக்குலாம் கண்டுக்க மாட்டானுங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம சொல்லும்போது தான் காது கொடுத்து கேட்பானுங்க. அப்புறம் அந்த ஹீஜுவோட எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே வெளியே வரக்கூடாது. ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணுங்க. அவளை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. என்ன சார் பேசுகிறீங்க? ஹீஜு வந்துட்டு நம்மளோட கொலீக்கு ரொம்ப வருஷமா நம்ம வந்துட்டு எல்லாருமே ஒன்றா வேலை செய்கிறோம். அவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத மறைக்கணும்னு சொல்கிறீங்க. வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அட்லீஸ்ட் அவள் என்ன பண்ணுறா? அவள் நல்லா இருக்காளா? கண்ணு முழிச்சிட்டாளா? நல்லா சாப்பிட்றாளா? தூங்குறாளா? அதை பற்றின விஷயங்கள்னாச்சும் சொல்லுங்க அப்படின்ட்டு ரொம்ப வந்துட்டு எமோஷ்னல் ஆகுறாரு. இருக்கும் பார்த்தீங்கன்னா புரியுது. அவள் ரொம்பவே சேஃபாக தான் இருக்கா. பட் அவளோட ஐடென்டிட்டி இப்போ எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அது அவளுக்கு தான் பிரச்சனை. ஸோ சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீஜுவோட அம்மா அப்புறம் அந்த இன்ஹா 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன உன்னோட ஆப்ரேஷன் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு போல், நீ நல்லா பேசுகிற, எதுக்கு ரிட்டன் வந்த அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் வந்துட்டு வருங்கால பிரசிடெண்ட்டோட மருமகள் ஆகிறதுக்கெல்லாம் வரல அப்படின்னு. அதுக்கெல்லாம் உனக்கு வாய்ப்பே கிடையாதுமா. ஏன்னா ஹீஜு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹீரோட பக்கத்துல நிக்கிறா. உன்னாலாம் முடியாது முடியாது அப்படின்னு. இவ கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கா. ஹீஜுக்கு மட்டும் ஹீரோ பத்தின அந்த உண்மைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ இப்படிதான் ஸ்ட்ராங்கா இருப்பாளா அப்படின்னு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுற? உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தானே கல்யாணத்துக்கு முந்தின நாள் அந்த விஷயங்களை எனக்கு அமிச்சு என்னை பயமுறுத்தி இங்கேருந்து ஓட வச்சிங்க அப்படின்னு. என்ன பேசுகிற அப்படின்னு தான் அந்த அம்மா கேட்குது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு. என்ன அப்படின்றது தெரியல. ஏதேதோ புலம்பிட்டு இருக்காத, நீ என்ன பேசுகிறன்றதெல்லாம் எனக்கு புரியல. ஆனால் நீ எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் இரு அப்படின்ட்டு. ஸோ இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணுறதுக்காக வரல, நான் ஹீஜுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியாம்மா, சரி நல்லபடியாக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அந்த அம்மா அங்கேருந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அவங்க பிஏட்ட புலம்பிட்டு இருக்காரு. டே நியூஸ் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் என் பையன் ஏன்டா இனி அமைதியாக இருக்கான், அவன் ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கான். சரி அவன் வந்துட்டா, நீங்கள் எல்லாருமே கிளம்புங்கடா அப்படின்னு. என்னோட அன்பு மகனே, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயையோ மனசெல்லாம் குத்துது, இந்த மாதிரி நீ எனக்காக கண்ணீர் விடுறது அப்படின்னு. என்னடா இப்படி சொல்லிட்ட, இங்கே பாரியா போதும், எல்லாத்தையுமே இதோட நிறுத்திக்க அப்படின்னு அவன் அங்கேருந்து போகும்போது இவர் பார்த்தீங்கன்னா, டே நில்றா, நீ என்னோட பையன் தானே, ஏன் இந்த மாதிரி இருக்க? யாரு பேய்க்கு அப்படின்ற பேரோட வாழ்ந்துட்டு இருக்கா? நீ தானே, அப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணியாகணும் அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான்.
இவன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும்போது இவனுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் எடுத்து சாப்பிட போறான். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, என் பையன் இந்த மாதிரி ஃபுட் வந்து சாப்பிட மாட்டான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வேற ஒண்ணு குடுக்குறாங்க. அப்புறம் அவனுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸ எடுத்து போட போகும்போது, என் பையன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டான் அப்படின்ட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸ கொண்டு வந்து குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நெறைய காமிக்ஸ் புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். சின்ன பிள்ளை தானே. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, என் பையன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டான். வேற புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த புக்ஸ படி அப்படின்னு. ஸோ சின்ன வயசுலேருந்தே இவன் ஆசைப்பட்ட சில விஷயங்கள பண்ணக்கூட இவனால முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்ட மாரி தான் தெரியுது. ஸோ அப்படியே ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்டுட்ருக்கான். நான் கேட்டேனா? நான் அந்த பேரை கேட்டேனா? நான் அந்த டைட்டிலை கேட்டேனா? எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு. எது? என்னடா பேசுகிற? இங்கே பாரியா, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண. உன்னோட ஸ்டாஃப் தானே கீழே விழுந்தாங்க. இந்த நியூஸை நான் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு. இதை ஃபேமிலி மேட்டரியா, நிறுத்தியா அப்படின்னு. எது ஃபேமிலி மேட்டரா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. அவங்க பிஏ வந்து சொல்லியிருந்திருப்பாங்களா, ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு. ஏண்டா அவளையாடா நீ வேலைக்கு சேர்த்துருக்க அப்படின்னு. ஏன் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா? நீங்கள் பிரசிடென்டல் ஆஃபீஸ்க்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவள் வந்துட்டா அப்படின்றதுல ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறுப்பாயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா அந்த ஆங்கர் பண்ண தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் எல்லாத்தையுமே தான் பார்த்துட்ருக்காள்ல. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த லூசு பையன் ஃப்ரெண்டுக்காரன் வந்து டம்முன்னு குதிச்சுட்ருக்கான். ஏன்டா அப்படின்னு. ஹீரோ ஏதாவது ரிட்டனுக்கு ஏதாவது விஷயங்களை வெளியிட்டானா அப்படின்னு. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீ ஹீஜுவை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணியா? மெசேஜ் பண்ண, ஆனால் அவன் எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த டோர் பார்த்தீங்கன்னா அவன் மேலே அடிக்கிற மாதிரி வருதா. ஸோ சார் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளை பிடிச்சி இந்த சைடு நிறுத்திட்டு இருக்காங்க. வா போகலாம் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகான்னு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க எல்லாருமே மிஸ் ஆகிருந்துருப்பாங்கல்ல, அதை பற்றி தானே அவங்க எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ட்வின்ஸை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளை அந்த மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போகுது. அப்படியே பதறி போய் கண் முழிச்சுட்டு இருக்கா. ஆமாம், அவனுக்கு எப்படி நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன்னு தெரியும், எப்படி அவன் அங்கே வந்தான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு மெசேஜ் வருது. ஒரு மாதிரி பயந்தே போயிடுறா. ஸோ அந்த மெசேஜை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ தான், நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டுருக்கேன், உனக்கு ஏதாவது வேணுமா? இப்போ ஃபஸ்ட்டு இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அப்போ எனக்கு ரைஸ் கேக் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இல்லை அது ரொம்ப காரமாக இருக்கும், அது வேண்டாம். அப்போ சிக்கன் வாங்கிட்டு வாங்க. இல்லை அது ரொம்ப ஆயிலாக இருக்கும், அது வேணாம். அப்போ ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. அது உன்னோட சுகர் லெவலில் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடும் அப்படின்னு. என்னடா இவன் எதை சொன்னாலும் வேணான்றான். அப்புறம் எதுக்கு நம்மகிட்ட கேட்குறான்? நம்மளை எதுவும் டீஸ் பண்ணுறானோ அப்படின்னு. ஸோ ஃபைனலாக இவ பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தோணுதோ அதை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா போல். ஸோ இவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பான் போல். அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். உனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னில, அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடு அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறா. ஆனால் இது வாஷ் பண்ணலையே அப்படின்னு. இப்போ நீ இதை வாஷ் பண்ணி கொடுன்னு கேட்குறிய அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். அவளும் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறா. வேறு என்ன பண்ண முடியும்? ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி தான் கொண்டு வந்து வைக்கிறான். இவளை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குமா. நீங்கள் எப்போ வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு. இங்கே இருக்கும்போது நான் எப்படிமா வீட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆமாம், இந்த திங்ஸ் எல்லாம் எதுக்கு? ஆமாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல. அப்போ நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறீங்களா? ஏன் இவ்வளோ ஷாக்காகி கேட்குற? ஆல்ரெடி நம்ம 2 பேரும் ஒன்றா தான் தூங்கியிருக்கோமே அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறானா. அவள் பார்த்தீங்கன்னா எது இங்கே தூங்க போகிறானா, இங்கே தூங்குவானா, இல்லை அங்கேயா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ தண்ணியெல்லாம் சத்தம் கேட்குது. இவன் எதுக்கு இப்போ குளிக்கிறான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கா. ஐயோ, நீ ஏண்டி இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கான். வா வந்து குளி அப்படின்னு. எது நானா அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஹேரெல்லாம் வந்து வாஷ் பண்ணி விட்டுட்ருக்கான். இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பரவாயில்லையே, புள்ள நம்மளை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்குதே அப்படின்னு. ஹேர் ட்ரையர்லாம் போட்டு அவளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு கேரிங்காக பார்த்துக்கிறான். இவன் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. என்னாச்சு, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் கழுத்தை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறா. பயங்கரமாக வந்துட்டு காயமாக இருக்குது. ஸோ அப்படியே தொட்டு பார்க்குறான். இவளுக்கு பயங்கரமாக வலிக்குது போல். இவனுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் ரொம்பவே ரெக்ரெட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். உனக்கு தேவையான விஷயங்கள் எதையுமே நான் ப்ராப்பராக கொடுக்கவே இல்லை அப்படின்னு. இவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் வந்துட்டு தூங்க வச்சுட்ருக்கான். நீ நல்லா தூங்கு அப்படின்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவன் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக போயிடுறான். ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயோ, எனக்கு என்ன ஆச்சு, என்னடா இது ஒரு மாதிரியாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். என்ன நினச்சான்னு தெரில. ஹீரோனை நோக்கி அவன் வாட்டில் வந்துட்டுருக்கான். ஆத்தாடி என்னவன் இப்படி கிட்ட வந்துட்டுருக்கான்னு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி கண்ணை மூடி நர்வஸ் ஆகிட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ரிமோட்டை தான் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான் போல்.
இவ டக்குன்னு கண்ணை முழிக்கிறாளா, நீ இனிமா தூங்கல, நல்லா தூங்கு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் எடுத்து வச்சுட்டு போய் புக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். நான் எப்பட்றா தூங்குவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா முழிப்பு தட்டுது. அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோவை காணோம். இவன் எங்கடா போனான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணல. நான் ஒரு முக்கியமான காலுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். முக்கியமான கால் அப்படின்ட்டு டைமை பார்த்தா கரெக்டாக மணி 10. நமக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நாள் வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஃபோன் பண்ணுறத நான் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு. என்னது, நீ எனக்காக வெயிட் பண்ணுறிய, ஹாப்பியாக இருக்கியா? ஆனால் ஏன் அப்படின்னு எனக்குமே தெரில. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து ஹீஜுவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடல அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். உனக்கு வந்துட்டு ஒரு 26 27 வயசு இருக்கும். நீ ஒரு பொண்ணு தானே அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறா. உனக்கு எப்படா தெரியும் நான் ஒரு பொண்ணு அப்படின்ட்டு வாயை விட்டுறா. எனக்கும் தெரியும். ஆமாம், நீ ரொம்ப அழகாக இருப்பியோ அப்படின்னு. எது அழகாக இருப்பேனா? ஏன்டா நான் உன்னை வந்து மிரட்டிகிட்டு இருக்கேன். அழகாக இருப்பேனா இல்லையன்றதான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு. சும்மாதாப்பா, நீ அழகாக இருப்பியோன்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு. இப்போ நீ என்கிட்ட என்னடா வலிஞ்சிட்டு இருக்கியா, ஃப்ளோட் பண்ணுறியா அப்படின்னு. ஆமாம், அப்படியே வச்சுக்கரலாம். ஏன்பா, இது ரொம்ப நல்லா தானே இருக்குது ஃபோனில் உன் கூட பேசுறது அப்படின்னு. அட பாவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு. ஆனால் ஹீஜி வந்துட்டு நீ யாரும் நல்லா தூங்கியிருப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறி ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, நீ வந்துட்டு என் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னி டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். ஆஃபரா? என்ன அது? நம்ம 2 பேரும் ஒன்றா ஜாயின் பண்ணி அந்த கல்ப்ரேட்டை கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரியும் நீ வந்துட்டு அந்த கல்ப்ரேட் கிடையாது, ஏதோ போய் சிக்கியிருக்கன்னு. நீ வந்துட்டு அந்த கல்ப்ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏன்னா அன்னைக்கு ஹீஜு அவன் மேலேருந்து கீழே தள்ளி விட்டான்ல, அப்போது அவள் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருப்பா. அவளை நான் தனியாக தேடி அந்த காட்டுக்குள்ளே போனேன். அப்போ எனக்குள்ளே இருந்த அந்த பெயின், அதாவது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாளோ அந்த பெயின் எல்லாத்தையுமே அந்த கல்ப்ரேட்டுமே 100 மடங்குக்கு மேலே அனுபவிக்கணும். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா அதை பேனு தான் கேட்டுட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோன்ட்ட சொல்லியிருந்திருப்பான், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த கல்ப்ரேட்டை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த நியூஸ் சேனலை தான் காட்டுறாங்க. பரபரப்பாக எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அந்த ஆங்கர் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இது உண்மைதானா, ஹீரோ தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தானா அப்படின்னு. அட ஆமாம்மா அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கிங் மாதிரி வந்துட்டு இருக்கா. அப்போது நிறைய ஆன்டிஸ் பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த சீரியல்லாம் பார்த்து பறந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா பொண்டாட்டி இருக்கும்போதே இவன் வேற ஒருத்தி கூட அப்படி இப்படின்னு இருக்கான், இவன்லாம் ஹியூமனே கிடையாது, மனுஷனே கிடையாது அப்படி இப்படின்னு. ஸோ இந்த விஷயங்களை ஹீரோயின் பார்க்குறா. அப்போ இவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பாள்ல, ஹீஜு வந்து நல்லா தான் தூங்கிட்டு இருக்கா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போகுது. அதுக்கப்புறமா ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. பிரசிடென்டல் ஆஃபீஸில் இருந்த ஒரு பர்சன் வந்து மலையிலேருந்து கீழே விழுந்தாங்கல்ல, அது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இது வந்துட்டு ஒரு க்ரைம் தான். ஸோ அந்த கல்ப்ரேட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இந்த விஷயத்தில் விக்டிம் யார் அப்படின்னா ஹீரோ தான். இவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி மிரட்டலான கால் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. ஹீரோ வந்து பிரசிடென்டல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால தான் அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு அவனுக்கும் பாதுகாப்பு கிடையாது, அந்த பிரசிடென்டல் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பும் கிடையாது. ஸோ அதனால் அவர் வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் கேட்டிருக்காரு. பட் அவர் வந்து அந்த கல்ப்ரேட்டோட ஃபேஸை வந்துட்டு லைட்டாக பார்த்துருப்பாரு போல். ஸோ நாங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த ஃபேஸை ஷோ பண்ணுறோம். யாராவது இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக போலீஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறா. இந்த ஸ்கெட்சை எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஹீரோ தான் கேட்டிருந்துருப்பான். ஸோ இப்போ நான் கேட்குற கொஷின் எல்லாத்துக்குமே நீ ஆன்சர் பண்ண, நீ அந்த பர்சனை பார்த்தியா அப்படின்னு. இவ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். அவனோட கண் வந்துட்டு வேறு வேறு கலராக இருந்தது. ஒன்று ப்ரௌனு, இன்னொன்று பிளாக்காக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவன் மேலேருந்து ஒரு மாதிரி மீனோட ஸ்மெல்லெல்லாம் வந்தது. அது மட்டும் இல்லை, அவனால் கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனுக்கு வந்துட்டு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆங்கர் பொண்ணும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி தான் இருப்பான், அவனுக்கு கண்ணு இப்படி இருக்கான், அவனுக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம்லாம் வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே தான், ஆனால் நீங்கள் ஏன் இந்த விஷயங்களை முன்னாடியே சொல்லலை அப்படின்னு.
இந்த விஷயங்கள நானே ஹேண்டில் பண்ணலான்னு நெனச்சேன். பட் என்னால முடியல அப்படின்னு. ஆனா, அந்த பெர்சன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே க்ளோஸா தான் இருக்கான். ஏன்னா, என்னோட ஆஃபீஸ்ல என்ன விஷயங்கள் நடக்குது, என்ன ஷெட்யூலு, அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்த பத்தியுமே அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. மட்டும் கிடையாது, அவனுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு. அப்படியே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட சொல்ற அந்த விஷயங்கள தான் காட்டுறாங்க. அவன் வந்து என்கிட்ட ஒரு டைம் சொன்னான், "எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு உன்னி. ஏன்னா, எங்களோட கோலும், உன்னோட கோலும் ஒரே மாதிரியா இருக்கு" அப்படின்னு. அப்போ யாரோ இவனுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இவனுக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்கு. ஸோ இவனால ப்ராப்பரா எந்த ஒரு பிளானுமே போட முடியாது. ஸோ எவனோ ஒருத்தவன் வந்து ப்ராப்பரா பிளான் எல்லாம் போடுறான். அப்புறம் ஹேக் பண்றான். இவன் வந்துட்டு ஜஸ்ட் வெளியே வந்து லைட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றான் அப்படின்னு. அதனால நம்ம அந்த கல்ப்ரிட்ட கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஒரு வயசானவரை காட்டுறாங்க. ஆனா அவரோட ஃபேஸை காட்டல. அவர் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்ணு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ல இருக்கும். மீன் ஸ்மெல்லாம் வரும் அப்படி இப்படின்னு. அது கேட்டோன்னா அவரோட கை பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஷாப்பை வந்துட்டு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அது வந்துட்டு மீனெல்லாம் விற்கக்கூடிய ஒரு ஷாப்பு தான். ஸோ ப்ராபபிளி அவருக்கு அந்த பர்சன் யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் போல. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், "ஏன்டா நான் ஒரு பிளான் போட்டு போனால் நீ ஏன்டா இப்படி எல்லாத்தையுமே கெடுத்து விட்ட" அப்படின்னு. நடக்கிற சிச்சுவேஷனை உங்களுக்கு சாதுவாக யூஸ் பண்ணிக்காதீங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த அம்மா வந்து கேட்குது, "ஏன் எங்ககிட்ட நீ முன்னாடியே சொல்லலை" அப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த கிட்னாப்பர் வந்து என்ன அட்டாக் பண்ண கிடையாது, ஹீஜுவை தான் அவன் அட்டாக் பண்ணியிருந்திருக்கான். ஸோ எங்களோட மேரேஜை பற்றி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போது நீ எங்களை சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கேட்குறாரு. இந்த மேரேஜ் வந்துட்டு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை போயிட்டு நாங்கள் ஏன்டா சொல்ல போகிறோம் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, "எதுக்கு உன்னோட ஆஃபீஸ்லேயே அவளுக்கு வேலையை போட்டு கொடுத்த" அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்றனால தான் அவளை நான் என் கூடயே வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. "ஓ, இதெல்லாம் பார்த்தா நீ உண்மையாகவே அவளை கேர் பண்ணுற போலையே" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த கல்யாண விஷயம் மட்டும்தான் அந்த கிட்னாப்பருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. "தெரியல, அவனுக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் அப்படின்றது எனக்கு தெரிலன்ட்டு." அப்போ இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அந்த ஹீஜோட அப்பங்காரன் தான் இந்த விஷயங்களை பண்ணியிருந்திருப்பானோ, அவன் மனசில் வேற ஒரு கேண்டிடேட் இருக்கானோ, என்ன தள்ளிட்டு அவன் வந்துருவானோ அப்படின்ற மாதிரி லூசுத்தனமாக புலம்பிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆளு ஹீரோக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. "இப்போ நீ பெருமையாக பேசின ஆள் தான் ஃபோன் பண்ணுறான், நான் போயிட்டு எங்கள் அப்பங்காரன் இதெல்லாம் சொன்னான்னு சொல்லவா" அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த கிட்னாப்பரை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை பார்த்து பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கா. அந்த பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், "என்னோட ஃபேஸை வந்து நீ தான் ரிவீல் பண்ணி விட்டியா, ஏன் இந்த மாதிரி பண்ண" அப்படின்னு. "அட பைத்தியக்காரா, நான் ஏன்டா இந்த மாதிரி பண்ண போகிறேன்" அப்படின்னு. "சரி, நீ எதுக்கு ஹீஜுவை வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ண, நம்ம கோல் வந்து அவ கிடையாது, ஹீரோ தானே" அப்படின்னு. "இல்லை, ஹீஜு வந்து ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஹீரோ வந்து ஃபீல் பண்ணணும், ப்ரீஷியஸான ஒரு விஷயத்தை இழந்தா எப்படி வலிக்கும் அப்படின்ற விஷயங்களை அவன் ஃபீல் பண்ணும்" அப்படின்னு. இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது, "ஃபஸ்ட்டு அந்த ஃபோனை போயிட்டு நீ வாங்கிட்டு வா" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீஜோட அப்பா கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல, "ஏன் இந்த விஷயங்களை நீங்கள் முன்னாடியே சொல்லலை" அப்படின்னு. "எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டே உங்கள் மேலே தான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "ஆனால் நான் ஏன் இதை பண்ணணும்" அப்படின்னு. "எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும்ல" அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போகும்போது, "ஒரு நிமிஷம் இல்லை, நீ ஒரு விஷயத்தை கவர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க, நீ எந்த விஷயங்களை மறைக்கிற" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஹீரோ பற்றின அந்த விஷயங்களை தான் பார்க்குறாங்க. ஹீரோ பற்றி ரொம்பவே தப்பாலாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. சரி, ஹீரோக்கு கால் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. இவளுக்கு பயமாயிடுது. ஸோ அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் எல்லாம் வந்துட்டுருக்கு. "என்ன ஒன்னி, நியூஸை பார்த்தியா, நீ தான் என் ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியா, ஆனால் நான் உன்னை சத்தியமாக பிடிச்சி கீழெல்லாம் தள்ளி விடலை" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா பொய்க்காரன் பொய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது, "நீ வந்துட்டு என்னை நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் நான் வந்துட்டு உன்னை தள்ளியெல்லாம் விடலை. ஸோ இப்போ வந்துட்டு நீ அந்த ஃபோனை என்கிட்ட கொடுக்குற டைம் வந்துருச்சு, நான் அந்த வேலை தான் இருக்கேன், கொடுத்துரு" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவளோட ஹாஸ்பிட்டல் கதவை பார்த்தீங்கன்னா யாரோ வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. "போச்சு, வந்துட்டானோ" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை விட்டு ஓடுறா. இல்லை ட்ரிப்ஸ் எல்லாம் மாட்டியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி வந்து ஒரு வழியாக அந்த கதவை பிடிச்சி லாக் பண்ணால் கதவை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திறந்து உள்ளே வர மாதிரி வந்துட்டானுங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளி லாக் பண்ணி அப்படியே கீழே உட்காந்து காது பிடிச்சிட்டு இருக்கா. கதவை பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஹீஜு உனக்கு என்ன ஆச்சு, கதவை தர அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. "ஏன்னா ஹீஜுன்னு கூப்பிட்றாங்களே" அப்படின்னு. இந்த கதவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபோர்ஸ் கொடுத்து பயங்கரமாக யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்தவொன்னே தான் இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே எந்திரிச்சு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறா. அவனுக்கு ஒன்றும் புரியல.
என்னாச்சு? எதுவும் நடந்துச்சா?" அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மயக்கமா வருது. "என்னம்மா ஆச்சு?" அப்படின்ட்டு கைய பார்த்தா, அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் உருகிட்டு வந்திருக்கும்ல, ரத்தம்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணிட்டு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஃபோன் பண்றான். "டேய் ஏன்டா? ஏன்டா இந்த மாதிரி விஷயங்கள பண்ண? இதுக்கு முன்னாடி என்கிட்டனாச்சும் சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு. "இல்லடா, இத பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் நான் இருந்தேன். விடு பார்த்துக்கறலாம்" அப்படின்னு. அப்புறமா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஓகே ஆயிட்டா போல. ஸோ இவன் வந்து கேட்குறான், "பரவாயில்லையா? யாராவது வந்தாங்களா?" அப்படின்ட்டு. இவ அதுக்கு பதில் சொல்லாம, "நீ பார்க்க ரொம்பவே டயர்டா இருக்க" அப்படின்ற மாரி சொல்றா. "ஆமா, நான் ரொம்பவே டயர்டா தான் இருக்கேன். நீயும் தூங்கு, நானும் தூங்குறேன்" அப்படின்ட்டு லைட்ட ஆஃப் ஆன் பண்ணும்போது, "உனக்கு பயமா இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்குறா. "ஏன்? உனக்கு ரொம்ப பயமா இருக்கா? நான் வேணா லைட்ட ஆன் பண்ணவா?" அப்படின்ற மாரி போகும்போது, இவ வந்துட்டு தடுக்கிறா. "எல்லாருமே உன்ன பத்தி தான் பேசுறாங்க. உன்ன பத்தி ரொம்ப காசிப்பா பேசுறாங்க. தப்பு தப்பா பேசுறாங்க. அத பார்த்து உனக்கு பயம் இல்லையா?" அப்படின்னு. "ஏன்? உனக்கு பயமா இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்குறா. அவளும் ஆமான்ற மாரி சொல்றா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பெட்ல பார்த்தீங்கன்னா படுத்துக்கிறான். "படுத்துக்கோ என் கையில" அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கையில படுத்துக்கிறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவள ஹக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான். "எனக்கு எத பார்த்து பயமாவும் கிடையாது. நான் இத பண்ணிட்டேனே அப்படின்னு ரெக்ரெட்டா ஃபீல் பண்ணவும் கிடையாது. அதனால நீ நிம்மதியா தூங்கு" அப்படின்னு. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நிம்மதியா இருக்கு. அப்படியே படுத்துக்கிறா. 2 பேரும் அப்படியே தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, கண்ண முழிச்சு நம்ம ஹீரோவ ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ டைமை பார்க்குறா, 10 மணி ஆயிடுச்சு. அதனால ஃபோன் எடுத்துட்டு, அவளோட அந்த ஜர்க்கின் எல்லாமே எடுத்துட்டு, இவ பார்த்தீங்கன்னா திரும்பவும் மொட்டை மாடிக்கு வந்து ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தூங்கலாம் கிடையாது. அவனும் முழிச்சு தான் இருக்கான். ஸோ ஃபோனை அட்டென்ட் பண்ணி, "என்ன விஷயம் சொல்லு" அப்படின்ற மாதிரி கேட்குறான். "நானும் அந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். நீ எப்போ என்னை வந்து கேட்ச் பண்ணுவ" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்றானா. "நான் வந்துட்டு அந்த கிட்னாப்பருக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணுறது கிடையாது. ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதனால அவன் எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்லாம் குடுக்கறதுக்கு இந்த ஃபோனை எடுக்க வருவான். இந்த ஃபோன் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு எவிடன்ஸு. அது உனக்கு வேண்டாமா?" அப்படின்னு. "நீ குடுக்கணும்னு நினச்சீன்னா, தாராளமா என்கிட்ட வந்து குடு" அப்படின்னு. "கண்டிப்பா. அவனை பிடிக்கிறதுக்காகவே நான் உன்ட்ட தருவேன்" அப்படின்னு. "எப்படி தருவ? நேரா வந்து இந்த ஃபோனை என்கிட்ட தருவியா?" அப்படின்னு. இவளும், "ஆமா. இப்பவே நான் வந்து இந்த ஃபோனை தரேன்" அப்படின்ற மாரி சொல்றா. இவனுக்கே ஒரு மாரியா இருக்கு. என்ன இவ உடனே ஒத்துக்கிட்டா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனை எடுத்துட்டு அப்படியே ஒரு மாரி பித்து புடிச்ச மாரி தான் வந்துட்டுருக்கா. "இந்த ஃபோனை வச்சு நான் உன்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அத நான் உன்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸா சொல்ல விரும்பல. நான் தான் அந்த 406 அப்படின்ற விஷயங்கள் உனக்கு தெரிய வரும்போது, நீ எப்படி வந்துட்டு ரியாக்ஷன் குடுப்பன்றது எனக்கு தெரியல. உன்ன தனியாவும் கஷ்டப்படுத்த விரும்பல. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ண போறேன்" அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா, கதவ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா, ஹீரோ அங்க இல்ல. இவன் எங்கடா போனா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு கால் பண்ணுறா. "நீ எங்கே இருக்க?" அப்படின்னு. "நான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீ அங்கே வா" அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கா. அதாவது அமேஸ்மெண்ட் பார்க்குக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கா. "நான் இங்கே வந்துட்டேன்" அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. வந்துட்டியா? ஆனால் எதுக்கு நீ இங்கே வர சொன்ன" அப்படின்னு. "இதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கியா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "நான் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே வந்திருக்கேன்" அப்படின்னு அந்த ஆக்சிடெண்ட் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. அதுக்கப்புறமா அமேஸ்மெண்ட் பார்க் அப்படின்னாவே எங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி துரதிர்ஷ்டம் அப்படின்னு. "சரி உள்ள வா, அந்த ஹார்ஸ் ரைட் கிட்ட நில்லு" அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ ஒரு ஒரு பொண்ணு வரா. "நீங்கள் அந்த ரைட் போகிறீங்களா?" அப்படின்னு. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா போகணுன்னு ஆசையாக இருக்கும் போல் அந்த ரைடெல்லாம் போயிட்டுருக்கா. அப்போ இவளே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை இமேஜின் பண்ணி பார்த்துக்கிறா. அதாவது இவங்க 3 பேரும் வந்துட்டு இந்த பார்க்குக்காக வந்திருப்பாங்க. பட் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும். ஒருவேளை இந்த பார்க்குக்கு வந்திருந்தா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்போம் அப்படின்னு. ஸோ இன்ஹாவும் நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக அந்த ரைடில் போகிற மாதிரியும், வெளியே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனும் அந்த ஆன்ட்டியும் நின்று என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் நினச்சி பார்க்குறா. இந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு "நீ எங்கே இருக்க?" அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி கேட்கும்போது, "நான் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டாண்ட் கிட்ட நிற்கிறேன், அங்கே வா" அப்படின்னு. அங்கே போகும்போது ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றா. ஆப்போசிட்டில் அந்த ஹீஜு வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தெரியுது. சின்ன வயசு ஹீஜு. அந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, "இப்போ நீ எங்கே இருக்க?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "உனக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு விஷயம் தெரியுதா? அங்கே வா" அப்படின்னு. எனக்கு ஃப்ரெண்ட்லியா அப்படின்ற மாதிரி பார்க்குற ஒரு பில்டிங் தான் தெரியுது. சரின்னு சொல்லிட்டு இவன் அந்த பில்டிங்க்கு வரா. "எதுக்கு எதுக்கு இங்கே அங்கன்னுலாம் என்னை வர சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு. "ஏன்னா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நீ வந்து ரிலாக்ஸ் ஆகு" அப்படின்னு. "நீ என்னை பார்த்ததுக்கு அப்புறமா ஏன்டா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிற" அப்படின்னு. "ஏன் நீ வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லையா என் முன்னாடி வர்றதுக்கு?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். "இல்லை, நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடித்து சொல்கிறேன். நீ என்னை பார்த்தோன்னே ரொம்பவே வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆயிடுவ, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவ, ரொம்ப கஷ்டப்படுவ" அப்படின்னு.
இப்போ நீ என்ன நினச்சி தான் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை, நான் என்னை பற்றி ஃபீல் பண்ணுறேன். உன்னை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நான் பார்க்க போகிறேனோ அதை நினைக்கும் போது தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா அவள் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கா. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன், உன்னை பற்றி நீ கம்மியாக எடை போடாத அப்படின்னு. அந்த விஷயங்களை நீ மறந்துட்டியா என்ன அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறேன் ஹீஜு, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாத, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இரு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுதா. அவனும் நிற்கிறான். இவன் ஷாக் ஆகி அந்த ஃபோன் எல்லாத்தையுமே கீழே போட்டுட்ருக்காளா. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க 406 அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவ அப்படியே பார்க்குறா, திணறா. அப்போது உனக்கு எல்லா விஷயங்களுமே தெரியுமா எப்போ? ஆனால் ஏன் ஏன் அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். அப்புறம் ஏன் நீ என்னை வெறுக்கலை எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியா ஹீஜு, அப்போ சொல்லு, நான் எப்படி உன்னை வெறுக்கிறதுன்னு சொல்லு ஹீஜு, நான் எப்படி உன்னை லவ் பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுதா, அழுகையாக வந்துட்டுருக்கு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே கிட்ட அவளோட கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு இவன் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறான். இவளும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் ஆக்சுவலாக ரொம்பவே பயந்துட்டு தான் இருந்திருப்பா. இந்த விஷயங்கள் ஹீரோக்கு தெரிய வந்தது அப்படின்னா அவன் கண்டிப்பாக நம்மளை வெறுத்துருவான், நம்மளை டிவோர்ஸ் பண்ணிடுவான் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுமே அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் அந்த ஃபோனை கொடுத்து நம்ம தான் 406 அப்படின்ற விஷயங்களை சொல்லிடலான்ட்டு வந்திருந்திருப்பா. ஆனால் ஹீரோ அதுக்கு முன்னாடியே எல்லா விஷயங்களுமே கண்டுபிடிச்சிருந்துருப்பான். அந்த விஷயங்களை அவன் நினைக்கும் போது அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. உனக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சும் நீ ஏன்னா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்புறம் ஏன் நீ என்னை வெறுக்கலை, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு. அப்போ சொல்லு ஹீஜு, நான் எப்படி உன்னை வெறுக்கிறது, நான் எப்படி உன்னை லவ் பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எமோஷ்னலாக கேட்டுருந்துருப்பான். அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மைக்குமே ரொம்பவே பிடிக்குமா ஒன்று அப்படின்ற மாதிரி ஃபைனலாக சொல்லி தான் கிஸ் பண்ணி இருந்திருப்பான். ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குக் பண்ணிகிட்டு இருக்கான். கொண்டு ஃபுட்டெல்லாம் வைக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. உனக்கு எப்படி இவ்வளோ சூப்பராக சமைக்க தெரியும்? இந்த 3 வருஷமாக நம்ம ஒட்டுக்காக தான் இருந்திருக்கோம், ஆனால் நீ இந்த அளவுக்கு சமைப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், இந்த குக்கிங் அப்படின்றது ஒரு சின்சியாரிட்டி தானே, ஸோ அதான் உனக்கு நான் ரொம்ப சின்சியராக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக தான் வருது. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா வீட்டில் சாப்பிட்லாம், அப்போது தான் இது நம்மளுக்கு வீடு மாதிரி ஃபீல் ஆகும், இல்லைன்னா ஜெயில் மாதிரி தான் ஃபீல் ஆகும் அப்படி. நான் இப்போ உங்ககிட்ட எனக்கு இது ஜெயில் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னேன், நீ ஏன் அதே பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு. தெரில, எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம 3 வருஷமாக ஒன்றா இந்த வீட்டில் தான் இருந்திருக்கோம், ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணதே கிடையாது, ஒன்றா சாப்பிட்டது கிடையாது, ஒன்றா தூங்குனது கிடையாது அப்படின்னு. இவன் அப்படியே பார்க்குறான். எது மேடம் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. உனக்கு தனியாக தூங்க பயமாக இருந்தது அப்படின்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. ஆக்சுவலாக இந்த வீடு எனக்கு ரொம்பவே வார்மாக ஒரு ஃபீல் கொடுக்கும். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அந்த விண்டோவில் லைட் எரியறதை பார்க்கும்போது எனக்காக ஒரு ஜீவன் அங்கே வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். உள்ளே நீ தூங்குறத பார்க்கும்போது இந்த கஜகஜான்னு கிடக்கிற உலகத்தில் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பர்சன் நீ தான். உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக ஃபீல் ஆகும் அப்படின்னு. இதெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடி சொன்னதே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வளர்த்துக்காத அப்படின்னு. ஆமாம், அந்த விஷயங்களை நான் எப்படி அவ்வளோ சீக்கிரம் மறப்பேன், ஏன்னா நீ அம்புட்டு ஹார்ஷாலாம் என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு. நான் ரொம்பவே பயந்தேன். அந்த மாதிரி ஒரு லைனை நான் செட் பண்ணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா நான் என்னோட இதயத்தை உங்ககிட்ட கொடுத்துருப்பேன் அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல, இவன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ ஹீரோ இன்னொரு விஷயமே சொல்லியிருந்திருப்பான், நீ என்னோட பிளானில் ஒரு பார்ட்டே கிடையாது, ஸோ அதனால் கொஞ்சம் தூரமாக தள்ளியே இரு அப்படின்னு. அது என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அது
நேரம் வரும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. கிட்னாப்பர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்திருப்பான்ல, நான் அந்த ஃபோனை வாங்கிக்கிறேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு. அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே காட்டுறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றும் பயப்படாத, இந்த விஷயங்களை நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆனால் இந்த விஷயங்களை நீ என்கிட்ட வந்து சொல்லி முடிச்சுட்ட. பட் இது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நான் அந்த ஃபேரியை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு. நீ இன்னுமா அந்த ட்ரெஸ்ஸை வச்சிருக்க, இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அதை எடுக்க போகும்போது இவ பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, ஸ்டாப் பண்ண அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டு பிடிக்கிறா. ஆனால் டக்குன்னு விட்டுறாளா. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கை எல்லாத்தையுமே பிடிச்சி இறுக்கமாக வச்சுக்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு. என்னால் இன்னிமே அதை நம்ப முடியல. நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் நீ என்ன ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டீல்ல அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான். என்னை பற்றின உண்மைகள் வெளியே வந்ததுக்கப்புறமும் நீ இதே மாதிரி என் கூட இருப்பியான்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்படி என்ன தான் நடந்துச்சு, ஹீரோ என்ன தான் பண்ணான் அப்படின்ற விஷயங்கள் தெரியல. இதுக்கப்புறமா அந்த கிட்னாப்பரை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது மெசேஜ் வருது, நீ அந்த ஃபோனை வந்துட்டு வாங்கிட்டியா இல்லையா அப்படி. அப்போ தான் இவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அவன் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்திருப்பான். பட் நிறைய போலீஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரில. ஏன்னா இவனோட ஃபேஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரிவீல் ஆயிடுச்சு இல்லை, போனால் மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் இருக்குது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூனரல்லாம் நடத்துவாங்கல்ல, அங்கே வந்துட்டு ஒரு இலை மாதிரி ஒரு ஃப்ளவரெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இறங்குது. சரி இதை தூக்கிட்டு போய் வைக்கிற மாதிரி நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு இவனும் ஒரு தாத்தாவும் தான் வராங்க. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹீரோ வெயிட் பண்ணுறான். ஸோ அந்த தாத்தா வந்து கேட்குறாரு, நீங்கள் தானே அந்த ஸ்போக்ஸ் பர்சன், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன், நியூஸ் எல்லாம் பார்த்தேன், நீங்கள் ஓகே தானா அப்படின்னு. இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, எந்த லூசு பையன் தான் தெரில உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு கிட்னாப்பர் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காப்புல. பக்கத்தில் தான் அந்த கிட்னாப்பர் இருக்கான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே மேலேருந்து கீழே வர பார்க்க அவன் மேலே ஒரு நல்ல ஸ்மெல் வந்தது தெரியுமா. எனக்கு வந்துட்டு அந்த ஸ்டூபிடான ஃபோனெல்லாம் தேவையே கிடையாது. அவன்கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையுமே நான் எடுத்துக்கிறணும், அந்த செண்டு உட்பட அப்படின்ட்டு அவன் ரொம்ப கத்திட்டு இருக்கான். அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரில. ஹீரோ அப்படி இவனுக்கு என்னதான் பண்ணி தொலைஞ்சானுன்னு தெரில. இதுக்கப்புறமா ஹீரோவோட அம்மா அப்பாவை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை தான் பார்த்துட்ருக்காங்க, அந்த கிட்னாப்பரோட ஃபேஸ் எல்லாத்தையுமே. அப்போது அவங்க பேயை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஹெச்பிசி நியூஸ் சேனல் வந்துட்டு அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்களாம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா வேணான்றாரு. ஆனால் ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா இல்லை இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கா. மணியை பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. இவள் பார்த்தீங்கன்னா வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா வீட்டில் யாருமே காணோம், ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. என்னடா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கே, ஹீரோ இல்லையோ அப்படின்ட்டு அவனோட ரூமை போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ அங்கே இல்லை. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா அந்த நம்பர் எக்ஸிஸ்டாகவே இல்லை அப்படின்ற மாதிரி வருது. இவளுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. இவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டானா, தனியாக தவிக்க விட்டு போயிட்டானா அப்படின்ட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்தா எல்லாமே இவளோட கனவு. வேகமாக இவ பார்த்தீங்கன்னா ஹீரோட ரூமை போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ அங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஸோ அப்படியே கிட்ட போய் உட்காந்துட்டு அவனோட ஹேரெல்லாம் சரி பண்ணி விட்டுட்ருக்கானா. அவன் கண் முழிக்கிற மாதிரி இருக்குது. அதாடி நம்ம இங்கேருந்து போயிடலான்ட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து அவள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா படுக்க வச்சுக்கிறான். நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு. நல்லா தான் தூங்கினேன். நீ வேலைக்கு போகலையா? இல்லை இன்னைக்கு நான் போகலை, நான் ஒரு இன்ச்சு கூட இங்கேருந்து நான் நகர மாட்டேன் அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டா, நான் வீக் ஆஃப் போட்டிருக்கேன். எது வீக் ஆஃபா? நீயா? ஆமாம், ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த 3 வருஷத்தில் நான் ஹாலிடே அப்புறம் ஒரு லீவ் கூட எடுத்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த வீக் ஆஃபை நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு. சரி இன்றைக்கி என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு ஏதாவது பண்ணணுன்னு இருந்தால் சொல்லு, பண்ணலாம் அப்படின்னு. நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஒன்றா இருப்போம் அப்படின்ற விஷயங்களை நான் இமேஜின் பண்ணி பார்த்தது கூட கிடையாது. ஆனால் சில நேரத்தில் வந்து எனக்கு தோணியிருக்கு, நிறைய கப்புள்ஸ் வந்துட்டு நார்மலாக ஒரு பார்க்கில் உட்காந்து பேசும்போதும் நம்ம 2 பேரும் அந்த இடத்துல இருந்து பேசினா எப்படி இருக்கும். அப்புறம் காலையில் வாக்கிங் போகும்போது நிறைய கப்புள்ஸ் வந்துட்டு அவங்க பார்ட்னரோட கையை பிடிச்சிட்டு அப்படியே பேசி சிரிச்சிட்டே போவாங்க. அந்த இடத்துல நீயும் நானும் அந்த மாதிரி போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் நினச்சி பார்த்துருக்கேன். ஆனாலும் உங்ககிட்ட நான் டிவோர்ஸ் எல்லாம் வாங்கி இங்கேருந்து ஓடணும்னு நான் நினச்சிருக்கேன் அப்படின்னு. அப்படியா? அப்போது எப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்தது, நீ எப்போ இந்த மாதிரி இமேஜின் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு. அது அன்னைக்கு நீ வந்து சொன்னில்ல இவன் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு, அதுலேருந்து தான்.
ஓ! நான் அப்படி சொன்னதுலேருந்து நீ என்கிட்ட விழுந்துட்டியா? ஆமா, உன்கிட்ட விழுகுறாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. நீ இந்த மாதிரி விஷயங்கள பண்ணது. நீ இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன்னு தான் நான் நெனச்சேன் அப்டின்னேன். அது அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அப்டின்னேன். அந்த விஷயமா? எது? என்ன? எப்போ? அப்டின்ற மாரி கேட்குறா. அட நீ விட்டா கேள்வியா கேட்டுட்ருப்ப. கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்டின்ட்டு அப்டியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறானா, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. ஐயோ! நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாய்ங்க போலயே அப்டின்னு ரொம்ப கடுப்பா அவன் பார்த்தீங்கன்னா ஃபோன் அட்டெண்ட் பண்ணும்போது அந்த கண்ணாடிக்காரர் தான் கால் பண்ணியிருக்காரு. சார் மன்னிச்சிருங்க. உங்கள நான் டே ஆஃப்ல வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன். பட் இது ஒரு எமர்ஜென்சி. நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாக வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதே சமயம் ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஷினுக்கு மேலே கொஷினாக கேட்குறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. நீங்கள் பொலிட்டிஷியனாக இருக்கிறனால தான் உங்கள் பையனை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு. ஹீரோ ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்கான். உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு. ஸோ நீங்கள் ஏன் அந்த மாதிரி சொன்னீங்கன்னு. ஏன்னா என் பையனோட ஃப்யூச்சரை வந்துட்டு பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொன்னான் அப்படின்ற மாதிரி ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொக்கேலாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. அதில் ஹீரோவோட தாத்தா பேர், ஹீரோவோட அப்பா பேர், அப்புறம் ஹீரோட பேரெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஹீரோ என்ன பண்ணா அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அவரே ஷாக் ஆயிடுறாரு. என்னதான் நடந்துச்சு அப்படின்றது தெரியல. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தா ஒரு ஜீவனையும் காணோம். இவங்கெல்லாம் எங்கடா போனாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கானுங்க. நிறைய போர்டெல்லாம் பிடிச்சிட்டு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், என்ன நடக்குது அப்படின்னு. அது உங்களை சுற்றி நிறையவே பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. உங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு. ஏண்டா இதை சொல்கிறதுக்காக தான் நீ வந்துட்டு என்னை வேகமாக ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொன்னேன். ஆமாம், இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டையெல்லாம் பிடிச்சி சரி பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி கோபமாக கேட்டுட்ருக்கான். இந்த 3 வருஷத்தில் ஃபஸ்ட்டாக நான் லீவ் போட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் நீங்கள் லீவ் போடுறது. அதனால தான் உங்களை நான் கால் பண்ணி வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கெலாம் செம்ம வெறியாயிட்டுருக்கு. எங்கிட்ட இருந்துடா நீங்களாம் வரீங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் பண்ணல அவனை காணோம். அவன் எங்கே போனான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாருக்குமே தெரியல. அந்த டைம் அவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டு இருக்கான். ஒரு முக்கியமான விஷயம், அந்த பர்சனோட லொக்கேஷனை நாங்கள் ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு அந்த இடத்த வாங்கி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஆர்ஃபனேஜ் இருந்திருக்கும்ல, அந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட போயிருந்துருப்பான்ல, அந்த ஆர்ஃபனேஜோட லொக்கேஷன் தான் இருக்குது. இதுவும் அப்படின்னு ஹீரோ வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். சரி அங்கே போயிட்டு பார்க்கலான்னு கிளம்பும்போது இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நானும் கூட வரேன். இல்லை வேண்டாம், நீ நல்ல வேலை பார்த்துருக்க, அதுக்கு தேங்க்ஸ். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு என்னமோ இந்த பிஏ மேலே தான் டவுட்டாக இருக்குது. இந்த பயவில் தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுதான்ன்றது தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவளை மீட் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அடியே அந்த இன்கா பயவில் வந்திருக்குடி, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படி இப்படின்னு. பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கா. அடிப்பாவி, அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா அவளை நீ மீட் பண்ணியா அப்படின்ட்டு. அந்த டைமு இவளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜாக வந்துட்டுருக்கு. அந்த கிட்னாப்பர் ஹீரோ பற்றி உனக்கு தெரியுமா, அவன் எந்த மாதிரி வேலைகளை பார்த்துருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கானா. அந்த டைம் அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான். ஏண்டா உனக்கும் அந்த கிட்னாப்பருக்கு என்ன தாண்டா அப்படி வாக்கியா தகுறாரு, அவன் என்ன சென்ட் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு. ஸோ அந்த பெரிய பொக்கையெல்லாம் வந்திருக்கும்ல, அந்த ஹீரோ பையன் என்ன பண்ணான் அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த ஃபோட்டோவை தான் எடுத்து அமுச்சு விட்டுருப்பான் போல். உனக்கும் அவனுக்கும் அப்படி என்ன தாண்டா பிரச்சனை, ஏன்டா அவன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு தெரியல, வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா அப்புறம் ஹீஜுவோட அப்பா 2 பேத்தையுமே காட்டுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பற்றின இந்த விஷயங்கள் போகிறதுனால இவர் வந்துட்டு பிரசிடென்டலாக ஆகிற அந்த வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே இந்த சேர்மன் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒழுங்காக சரி பண்ணு அப்படின்னு. அது நீ தாண்டா பண்ணணும், நீ தான், ஒன்னால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உனக்கும் எனக்கும் என்ன அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்றத மறந்துட்டியா என்ன? என்கிட்டலாம் இந்த மாதிரி வேலையை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கவேன், உன்னை பீஸாக கட் பண்ணி போட்டுருவேன் அப்படின்ட்டு இருந்தாலும் மிரட்டிட்டு போகிறான். அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரில. அப்போது ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க, அந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ண. நான் பேசுகிறது உன்னோட ஃபஸ்ட்டு டாட்டரை பற்றி அப்படின்னு. என்னோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறுது, அப்படி என்ன தான் இருக்குன்றது தெரியல. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவன் வந்து ஒரு ஆர்ஃபனேஜுக்கு தான் வந்திருக்கான். அந்த குழந்தைங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கே வெயிட் பண்ணுறான். ஹீரோயினும் வரா. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து அந்த குழந்தைகள் மிஸ் ஆன அந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கில்ல,
அதை பற்றி எனக்கு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இவன் ஏன் இதை பற்றி கேட்குறா அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்துட்டான். ஸோ அப்படியே உள்ளே சுற்றி பார்க்குறான். எல்லாம் பார்த்தீங்கன்னா தூசி அடைஞ்சு எல்லா பொருட்கள் மேலேயும் ஒயிட் கலர் துணியெல்லாம் போத்தி அப்படியே யாருமே இல்லாமல் தான் இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்குற இடத்துக்கு போனால் ஏதோ ஒரு லூசு பையன் ஒரு வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணி விட்டுருக்கான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்க்குறான். அது ஏதோ ஃபன்னான ஒரு வீடியோ ஷோ தான். அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஆர்ஃபனேஜில் அந்த குழந்தைகள் எல்லாமே மிஸ் ஆகிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்தீங்கன்னா அதே ஆர்ஃபனேஜுக்கு வந்திருக்காங்க. அதுவும் ஓப்பனில் இருக்குது. யாரும் வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ இங்கே வேறு யாரும் குடியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, இந்த கேஸை பற்றி நீ எதுக்காக கேட்ட அப்படின்னு. அது சும்மா தான் கேட்டேன். ஹீரோவும் இதை பற்றி தான் கேட்டான், நீயும் இதை பற்றி தான் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரியாயிடுது. அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு பின் சைடு வரான். பின் சைடு தான் இவங்க வந்திருப்பாங்க போல். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் காரில் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அங்கே போயிட்டுருக்காங்க. இது ஹீரோ பார்த்துறான். இந்த நேரத்தில் இவன் கூட இவ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே கார் எடுத்து இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்களா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கால் பண்ணுறான். ஸோ இவளும் பார்க்குறா. எப்படி பேச முடியும், பக்கத்தில் தான் அவன் இருக்கானே அப்படின்ட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிறா. ஏன் ஃபோனை எடுக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்லை, நான் எப்படி பேசுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன தவிர வேற ஒரு பர்சனுக்குமே நீ பேசுவ அப்படின்ற விஷயங்கள் தெரியும் போலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவள் ஷாக்காகி போய் அவனை பார்க்குறான். இவன் மேலேயுமே டவுட் வருது. இந்த ட்ராமாவில் எல்லார் மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வரதான் செய்யுது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரோ லைட்டெல்லாம் அடிச்சுட்டு பயங்கர ஹாரனெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு ஒன்றும் புரியல. யார் இது, ஏன் இப்படி வரான் அப்படின்னு. ஹீரோ தான் வரான். ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணுவான்ல, ஃபோனுமே அவன் எடுக்க மாட்டாளா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக சேஸ் பண்ணிட்டுலாம் வந்துட்டு இருக்கான். இவங்க பார்த்தீங்கன்னா காரை நிறுத்துகிற மாதிரி தெரில. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே முன்னாடி வந்து பிரேக்கப் போடுவான் பாருங்க. பின்னாடி ஃப்ரெண்டுக்காரனும் சடனாக பிரேக்கப் போட்டுட்டு இருக்கான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கொலவெறியோடு அவனோட காரை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறங்க போகிறாளா. ஆனால் இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் இல்லை இறங்காத அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், கதவை ஓப்பன் பண்ண அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறா. கையை பிடிச்சி விறுவிறுன்னு கூட்டு வந்துட்டு இருக்கான். நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை பார்த்தீங்கன்னா காரில் உட்கார வச்சுட்டு ரிட்டன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு டைம் நீ ஹீஜு பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோவேன், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு. அதை சொல்றதுக்கு நீ யாரு, உனக்கும் அவளுக்கும் அப்படி என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்கு, சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. இந்த ஆர்ஃபனேஜை பற்றி உனக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு. அதை பற்றி நீ எதுக்காக கேட்குற, ஏன்னா நீ தானே அதை விசாரிக்கிற, அதனால தான் கேட்குற. உனக்கு அந்த கல்பிரேட் யாருன்னு தெரியும்ல, நீ அவனை கண்டுபிடிச்சிட்டு இல்லை. ஆனால் அவன் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ நின்று வேடிக்கை பார்க்குற. ஏன்னா உன்னோட ரிவெஞ்சை நீ வாங்கணும்னு நினைக்கிற. நல்லா புரிஞ்சுக்கோ, இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். தேவையில்லாமல் இந்த கேஸ்க்குள்ளே நீயுமே இன்வால்வ் ஆகாத அப்படின்னு. ஏன் உனக்கே இந்த கேஸ் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீ ஏதாவது பண்ணியா என்ன அப்படின்னு. நான் எதுவுமே பண்ண கிடையாது, நீ இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. நீ வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஃபோன் கால் வர்றது, அப்புறம் அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆனது, எல்லா விஷயங்களுமே நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு இன்சிடென்ட் நினச்சிட்டு இருக்கியா, மரியாதையை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடு அப்படின்ட்டு அவன் வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கான். வேலை இவன் தான் அந்த விஷயங்களை பண்ணுறானா அப்படின்றதும் இப்போதைக்கு தெரியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுப்போட காரில் வந்துட்டுருக்கானா. இவளும் பார்க்குறா ஏதாவது பேசலாமா அப்படின்ட்டு. அப்போ இவன் கேட்குறான், எதுக்காக நீ அவனோட இங்கே வந்த அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறா. அதாவது ஹீரோ வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜில் ஒரு வீடியோ பார்த்துருப்பான்ல, அதே வீடியோவை தான் இவளுக்குமே சென்ட் பண்ணியிருந்திருப்பான் போல். அதை பார்த்தோன்னே இவன் பார்த்தீங்கன்னா காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மெசேஜ் அப்புறம் வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி வரும்போது ஹீரோ வந்து இதை பற்றி கேட்கறதுக்காக தான் நீ அவனை மீட் பண்ண போனியா, ஏன் நீ என்கிட்டயே கேட்டிருக்கலாமே, இதை பற்றி கேட்கறதுக்கு உனக்கு என்ன பயமா. இவளும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதை கேட்டோன்னவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த பாட்டு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து கேட்டிருந்திருப்பான், உனக்கு அவ்வளோ பயமாக இருக்கா என்கிட்ட இந்த விஷயங்களை கேட்குறதுக்கு அப்படின்னு. அவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. எதுக்கு நீ பயப்படுற, என்னை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ இந்த அளவுக்கு பயப்படுற அப்படின்னு. ஸோ இவ வந்து சொல்லிகிட்டு இருக்க, உண்மைதான், நான் பயந்தேன். நிறைய டைம் வந்து உங்ககிட்ட இருந்து ஓடி போகணும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் எதுக்கு தெரியுமா,
நான் தான் அந்த 406 அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்தது அப்படின்னா, நீ என்னைக்குமே என்ன மன்னிக்க மாட்ட. இதுக்கப்புறம் எப்பவுமே நீ என்ன வந்துட்டு பார்க்கவே மாட்ட அப்படின்ற மாரி நான் நெனச்சேன். அதனால தான் நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்ன விட்டு போகணும்னு நெனச்சேன். ஸோ அதனால தான் நான் பயந்தேன். அதே மாதிரி உன்னோட சீக்ரெட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீயுமே என்ன மாதிரி ஃபீல் பண்ணி என்னை விட்டு போயிருவியோன்னு தான் நான் உன்கிட்ட கேட்கல. ஆனா நான் பயப்படுறதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது. இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு கனவு வந்தது. நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி பயந்து போய் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு அந்த கனவை பற்றியுமே சொல்லிட்டு இருக்கா. ஸோ நான் இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்ததே கிடையாது. என் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. யாருமே என்னை இந்த அளவுக்கு சின்சியராக லவ் பண்ணதும் கிடையாது. கேர் கொடுத்ததுமே கிடையாது. எனக்கு இந்த விஷயங்கள் லைஃப் லாங் வேணும். அது எல்லாமே ஒரு கனவாகவே போயிருமோன்னு நினச்சேன். அதனால தான் உங்ககிட்ட நான் எந்த விஷயங்களுமே கேட்கலன்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நான் என்ன பண்ணால் நீ வந்துட்டு என்னை நம்புவ? உன் மண்டையில் இருக்கிற இந்த விஷயங்களை கிளியர் பண்ணுறதுக்கு நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு. நீ எல்லா விஷயங்களுமே என்கிட்ட சொல்லு. எதையுமே என்கிட்ட மறைக்காத. எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை உன்னால் முடியாது. ஏன் முடியாது? நான் தான் அந்த 406 அப்படின்ற விஷயங்களை நீ கண்டுபிடிச்சுமே நீ என்னை விட்டுட்டு போகலை. அதே மாதிரி தான் நானும் உன்னோட அந்த பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஈவன் ஆயிரும்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா விஷயங்களையுமே சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், ஹீஜோ எனக்கு ஏதாவது நடந்து உனக்கு தெரிஞ்ச அந்த பேய்க்கு வந்து இந்த உலகத்துலேருந்து காணாமல் போனாலோ, இல்லை என்னோட ஃபேமிலியோட டைட்டில் நேமு, அப்புறம் என்னோட பேர், அப்புறம் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்ற அந்த வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு நான் விட்டுட்டு வந்தாலுமே இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது உன்னோடதான் மட்டும்தான் இருக்கும். நீயா மட்டும்தான் இருப்ப அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகையாக வருது. கண்ணெல்லாம் கலங்கி தான் நின்றுட்டுருக்கா. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் அழுகிறான். ஆனால் ஹீரோ ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்றது தெரில. ஏன்னா அவங்க ஃபேமிலி, அந்த நேம், அந்த டைட்டில் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு விட்டுட்டு போவேன் அப்படின்னு ஏன் சொல்கிறான்? எதுக்கு அதை சொல்லணும் அப்படின்றது தெரில. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஹாவை தான் காட்டுறாங்க. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களா. அவர் வந்து கேட்குறாரு, என்கிட்ட சொல்லாமல் எதுக்காக நீங்கள் வந்த அப்படி. அவள் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. நான் வந்துட்டு இந்த மேரேஜ்லேருந்து ஓடி போனதை நினச்சி நீங்கள் ரொம்பவே கோவப்படுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கீங்க அப்படி. இது உங்களோட பிளான் தானா அப்படின்ட்டு அவள் கேட்குறா. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரா? அப்போ அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொரியர் வந்ததே, அதை சென்ட் பண்ணது நீங்கள் தான். அந்த கொரியரை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டும்போது நீங்கள் வந்துட்டு பெருசான சர்ப்ரைஸ் ஆகலை. அப்போ அந்த விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்ன அந்த கல்யாணத்தை பண்ண விடாமல் தடுத்து அந்த ஹீஜோ வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, ஹீரோவோட ஃபேமிலி நேம் பார்த்தீங்கன்னா பேய்க்கு. ஸோ அந்த அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்களுக்கு பிறந்த பையன் வந்து ஆக்சுவலாக நம்ம ஹீரோவே கிடையாதாமா. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் அது. இப்போ உண்மையாகவே அந்த பேய்க்கு யார் என்ன அப்படின்றது தெரியல. ஸோ இன்ஹா வந்து ப்ரெசென்ட்டில் கேட்டுட்ருக்கா. அப்படி என்ன தான் அவங்கக்கிட்ட அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க, என்ன தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்க? இந்த சேர்மனுக்கு அவங்க சொந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா அவன் உண்மையான வாரிசு இல்லை அப்படின்றனாலையா, இல்லை அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்றது தெரியலை. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்ட்டு, அதாவது அந்த பேய்க்கோட ஃபேமிலியில் போயிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாரு, என்னோட 2வது பொண்ணை வந்து ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு. இன்விடேஷன் அடித்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாச்சு. இப்போ 2வது பொண்ணை எப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த ஆள் அங்கேருந்து போகும்போது இந்த ஹீஜுவோட அப்பா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு, அட உட்காருடா, நீ பண்ணி தாண்டா ஆகணும் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது இந்த ஆளோட அப்பா இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு. இவன் என்ன சொன்னாலும் சரி இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க கேட்டு தான் ஆகணும், அதை பண்ணி தான் ஆகணும். வழியே இல்லாமல் இந்த பேக் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஹீஜோ வந்து ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீஜுவோட அம்மா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அவங்க பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்ஹா வந்து கேட்குறா, சரி அதை விடுங்க, நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். நான் வந்துட்டு எங்கே இருக்கும்போது அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்ததில்ல, அப்போ நீங்கள் ரொம்பவே கோவத்தில் இருந்தீங்க. யார் இந்த விஷயங்களை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க ரொம்ப தீவிரமாக போலீஸு ப்ராசிக்யூட்டர்ஸ்லாம் வச்சு தேடினீங்க. ஆனால் சடனாக எதுக்காக அதை நிறுத்துனீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. ஏதோ ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா இவர் துப்பாக்கியை வச்சு அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு கொற்ற மலையில். அதை பற்றிலாம் இப்போ எதுக்கு அதை பேசிக்கிட்டு, அதெல்லாம் பாஸ்ட்டு. இப்போது நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ கேள்விப்பட்டிருப்ப, ஹீரோக்கு வந்துட்டு நிறைய மிரட்டலான கால்லாம் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கல்ப்ரேட்டுக்கு ஹீஜுவை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படி. ஹீஜுவை பற்றி அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்கும்போது அந்த கல்ப்ரேட்டுக்கு உன்னை பற்றி, ஹீஜுவை பற்றி, அப்புறம் அந்த பேய்க்கை பற்றி எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன நடந்துச்சு? இவரும் ஏதோ புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹெச்பிசி நியூஸ் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. அதுக்கு தான் இந்த பேய்க்கோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஆளு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவோட கைய பிடிச்சிட்டு ரொம்ப ரொமான்டிக்காலாம் உட்காந்துட்டு இருக்காப்புல. அப்ப அந்த ஆங்கர் பொண்ணு வந்து கேட்குறா, "எப்படி நீங்க இவ்ளோ அன்னோனியமா இருக்கீங்க? அதுக்கு என்ன காரணம்?" அப்படின்ட்டு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுட்டு இருக்கான். எங்க 2 பேத்துக்கு நடுவுல சீக்ரெட் அப்படின்னு எதுவுமே இருக்காது. என்ன பத்தின விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு தெரியும். அவள பத்தின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். அவ இல்லாம என்னால உயிரோட வாழவே முடியாது அப்படி இப்படின்ட்டு. ஆனா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அந்த அளவுக்கு மூஞ்சி குடுத்து பேசிக்கவே மாட்டானுங்க. நாங்க ரீசெண்டா ஹீரோ பத்தி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டோம். ஹீரோ இப்போ ஓகே தானா அப்படின்னு. ஆமா, ரீசெண்டா அவன் வந்துட்டு ரொம்பவே கஷ்டத்துல இருக்கான். நானே அவனுக்கு வந்துட்டு சில ஆறுதல்லாம் சொல்லலாமா அப்படின்னு. கண்டிப்பா கேமரா பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதாவது இந்த அம்மா வந்துட்டு ரூம்ல போட்டு லாக் பண்ணியிருந்திருக்கும்ல, அது நம்ம ஹீரோவையா இல்லை உண்மையான பேய்க்கையான்னு தெரியல. ஸோ அந்த பையன் வந்துட்டு தட்டுன்னு தட்டிகிட்டே இருந்திருப்பான். இந்த அம்மா வெளியே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்திருக்கும். நான் வந்துட்டு உன்னை பூட்டி வைக்கணுன்றதுக்காக இதை பண்ண கிடையாது, உன்னை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு. கண்டிப்பா நான் உன்னை பாதுகாப்பேன் பேய்க்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக தான் சொல்லிட்டு இருக்கு. இது ஏன் இப்படி சொல்லுது? யார்கிட்ட இருந்து அந்த பேய்க்கை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற விஷயங்கள் இப்போதைக்கு தெரியல. அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டா போல. ஸோ மற்ற கொலிக்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வாமா வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு வழியாக வந்துட்டப்பா, ஒன்று நினச்சி நாங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டோன்னு தெரியுமா? அப்புறம் உனக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். வர ஈவெண்ட்டில் ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு பேச போகிறாரு. அவருக்கு டிரான்ஸ்லேட்டராக நீ தான் இருக்க போகிற அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாகிருது. அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துட்ருக்கான். நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஃப்ரான்ஸை போயிட்டு விசிட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 2 பேரோட நேஷன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு நட்பு உறவு வந்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சை கொடுக்குறான். அந்த டைமை அந்த கண்ணாடி வந்து சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு கேட்கணும் அப்படின்ற கேள்வியை வந்துட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அப்படின்ட்டு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கையை தூக்கிட்டு இருக்காங்களா, இந்த இஷ்யூவை பற்றி உங்களுக்கு கொஷின் இருந்தால் கேளுங்க அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கையை இறக்கிறானுங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு கேட்குறான், நீங்கள் வந்துட்டு எந்த டாப்பிக்கில் இருந்து வேணாலும் கொஷின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு கேட்குறாரு, உங்களுக்கு அந்த பெரிய பொக்கேலாம் வந்திருந்ததுல அதில் வந்து எழுதியிருந்தது நீ என்ன பண்ண அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியும்னு, அதோட மீனிங் என்ன அப்படின்னு. வேறு கொஷின் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, இந்த இஷ்யூ வந்துட்டு பொலிட்டிஷியன் வந்துட்டு உருவாக்குனது கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி நீங்கள் அந்த அளவுக்கு ஷியராக சொல்கிறீங்க அப்படி. எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான கொஷின்ஸ் எல்லாம் என்கிட்ட ரைஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்துட்டு க்யூரியஸாக இல்லையா என்னோட வீக்னஸ் என்ன அப்படின்னு. அது பொண்ணாக இருக்கலாம், இல்லை ட்ரக்ஸாக இருக்கலாம், அப்படி இப்படின்ட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கானா. இவங்க ஃப்ரெண்டு ரிப்போர்ட்டருமே அங்கே உட்காந்துருப்பாரு. இவன் என்ன பைத்தியக்காரமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கானே. அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு குவிஸ் மாதிரி தான் இருக்கும், அதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறான். அதாவது அந்த கிட்னாப்பர் வந்து சென்ட் பண்ணியிருந்திருப்பான்ல, ஸோ இது வந்துட்டு எனக்கு அந்த கிட்னாப்பர் வந்து சென்ட் பண்ணான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தெரியுது? சத்தியமாக எனக்குமே தெரியல. ஸோ இந்த விஷயங்களை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களோட ஹெல்ப் வந்துட்டு எனக்கு வேணும், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஒரே வழி வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூஸ் கொடுக்கறது தான் அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பழைய டீம்மேட்ஸ் கூட ஒரு டின்னருக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோனை நினச்சி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்குமே என் கண்ணுக்குள்ளே இருக்குது, நீ நிறைய வீடியோலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தது, ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி பிரசிடென்டல் ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணணுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த ஸ்போக்ஸ் பர்சனை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம், அவர் ஓகேவா நல்லா இருக்காரா அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், அதை பற்றி ஏண்டி கேட்குறீங்க, தின்னுடி அப்படின்ட்டு வாயில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சைடை நம்ம ஹீரோட அந்த டீம் மெம்பர்ஸை தான் காட்டுறாங்க. அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. நம்மளை கேட்காம இவர் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லலாம், அது குவிஸ் தான், குவிஸ்ஸு. இப்போ பாரு என்ன ஃபோன் வரப்போகுதுன்னு பாரு, 1008 கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது இந்த நியூஸை பார்த்து ஒரு வயசானவர் வந்துட்டு ஒரு மாதிரி கை நடுங்கினார்ல, அவரோட ஃபேஸ் இப்போ தான் காட்டுறாங்க. அவர் தான் இப்போ கால் பண்ணியிருக்காரு. இந்த பிரசிடென்டல் ஆஃபீஸ் தானே, நான் வந்துட்டு அந்த பேய்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும் அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஃப்ரெண்டுக்காரனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கான், எங்கே போகிறான் அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ளோருக்கு போகிறதுக்காக லிஃப்ட்டுக்கு தான் வர. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பின்னாடி நின்றுட்டு இருக்கான்.
ஸோ அவனை பார்த்தோன்னா மேடமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்மைல் தான். அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு இருக்காப்புல. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் வருது, எல்லாரும் இறங்குறாங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோனுக்கு பக்கத்தில் நிற்க வரானா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி அவனோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிட்ருக்கான். ஸோ சைன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அவன் நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவளும் கேட்டுட்ருக்கா. உங்களோட சைன் லாங்குவேஜ்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு, நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஹீஜோ அப்படின்ற மாதிரிலாம் அவன் சைன் லாங்குவேஜ்லேயே சொல்லிகிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இவ இறங்கக்கூடிய அந்த ஃப்ளோர் வந்துட்டு வரப்போகுது போல். சரி அப்புறமாட்டி பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே வீட்டில் பார்க்கலாம், நான் லேட் பண்ணாமல் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவளோட ஃப்ளோர் வந்தோடனே அவளும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுற மாதிரியே செஞ்சிட்ருக்கான். நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாதிரி பார்க்குறான். இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ நம்ம வர வர ஏதோ பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோட் எழுதி வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. சார் உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. அப்படியே திரும்பி அந்த பிஏவை பார்க்குறாங்க. நீ எவ்வளோ டைம் நீ என்னை வெறுப்பேற்றிருப்ப இருறா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோட ரூமுக்கு போய் அந்த மற்ற ஜன்னல் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு இருக்கான். பிஏ எந்த மாதிரி பண்ணியிருப்பான் அதே மாதிரி. சார் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, இதை கொடுத்தாரு அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. வேற எதுவும் சொன்னாங்களா? இல்லை சார் வேலை இருக்குது அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்டாங்க அப்படின்னு. எதுவும் வேலையா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். இவர் என்ன சொன்னார் அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறமா அந்த வயசானவர் தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா உள்ள வர மாதிரி தெரியுது. இவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாரு. இதோட அந்த சீன் பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. இதுக்கப்புறமா ஆஃபீஸில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த அவுட்டிங் போயிருந்துருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு வந்துருச்சு போல. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்க்குற அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்குது. ஒரு மாதிரி கண் கலங்கி பார்க்குறா. எல்லா ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கான். சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான். இவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த வயசானவர் இருக்கார்ல, ஃபோன் பண்ணார்ல, அவர் கூட தான் இவன் வளர்ந்துருக்கான். ஸோ ஒன்றா மீனெல்லாம் பிடிக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குக் பண்ணி ரொம்ப அன்பாக பரிமாறுறாரு. ரொம்ப டேக் கேர் பண்ணி தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு காரில் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அவருக்கும் பார்த்தீங்கன்னா மனசே இல்லாமல் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, எதுக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்றது தெரில. அந்த பேப்பரில் எழுதியிருக்கும்ல அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு, அந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டே வரான். அப்படியே இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறான். இவன் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் அங்கே ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை அப்படியே தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த டைமு அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை மூடிடுறாரு. நான் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்காக வந்த அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டுருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா, நீ எப்போ தான் வருவ, ஏன் லேட் பண்ணுற அப்படின்னு. அந்த டைம் யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டான். சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த இன்ஹா பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. காஃபி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், எதுக்கு நீ ரிட்டன் வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் ஏன் இங்கேருந்து போனேன் அப்படின்ற விஷயங்களை கேட்கணும்னு உனக்கு தோணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிடுறா. அதே சமயம் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ஒரு வீடாக பார்த்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ஜுவான் ஃபிஷ்ஷிங் அப்படின்ற மாதிரி ஒரு கடை இருக்குது. உள்ளேருந்து வெறும் புகையாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்து அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த இன்ஹா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்பா வந்து சொன்னார், ஹீரோவை மிரட்டுற அந்த கிட்னாப் இருக்கு, உன் மேரேஜை பற்றி எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நான் ஏன் இந்த மேரேஜ் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா, இதை பாரு அப்படின்னு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கும்ல, அதை தான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த சைடு அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் மயங்கி போய் கிடக்காரு. ஸோ ஹீரோவும் போயிட்டு எழுப்புறான், எந்திரிங்க அப்படின்னு. அந்த வீட்டில் ஹீரோட சின்ன வயசு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவரை தூக்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறான். 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டாகவே நடக்குது. அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. சுற்றி பயங்கரமாக நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. இந்த சைடை ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே வச்சிட்ருக்கா. ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ வந்து கேட்குறா, உனக்கு இந்த விஷயங்கள் ஆல்ரெடி தெரியுமான்னு. இவ இல்லைன்றா. அப்போ உனக்கு இது பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, எனக்கு ஏதாவது நடந்து உனக்கு தெரிஞ்ச அந்த பேய்க்கு வந்துட்டு காணாமல் போனாலும்
இல்ல, நானே இந்த ஃபேமிலியோட பேரு, அப்புறம் அந்த ஸ்போக்ஸ் பெர்சன் எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டுட்டு வந்தாலும், இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்டின்னா, அது நீ தான். கண்டிப்பா நீ மட்டும் தான் இருப்ப. அத மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்டின்ற மாரி சொல்லியிருந்திருப்பா. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அவ யோசிச்சு பார்த்துட்டுருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. சுத்தி நெருப்பெரிஞ்சுட்டு இருக்கு. அந்த வயசானவரும் சரி, நம்ம ஹீரோவும் சரி, அங்க அப்படியே தான் படுத்திருக்காங்க. ஸோ, அப்போ ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒண்ணு நடக்குது. அப்படியே அந்த வீடே பார்த்தீங்கன்னா, தகதகன்னு ஒரு மாதிரி எரியுது. நம்ம ஹீரோக்கும் அந்த பெர்சனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சீன் கட் ஆகி, நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாள்ல, அந்த சீனுக்கு வராங்க. ஸோ, எல்லா ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினையே தான் பார்த்துட்ருக்கான். அத பார்த்து இவ பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி எமோஷ்னலா ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இதை ஏன் இப்போ காட்டுறாங்கன்னு தெரில. ஒரு வேளை ஹீரோக்கும் எதுவும் ஆச்சா என்னன்றதும் தெரியல. ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடு முடியுது. அடுத்து எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த எபிசோட பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.